சிரிக்க வைத்தவர்களையே சிரிக்க வைத்த நகைச்சுவை காட்சி. நடிகர் விவேக் தான் சின்ன கலைவாணர் என்று நமக்கு தெரியும். ஆனால் இதற்கு முன்பே இந்த பட்டத்தை பெற்றவர் கலைவாணர் என்.எஸ். கிருஷ்ணனின் சீடரான கே.ஏ. தங்கவேலு ஆகும். ஒரு பத்திரிகை கண்ட பேட்டியின் போது தான் நடித்து சிரித்து ரசித்த காட்சியினை விவரித்து படத்தின் பெயர் மட்டும் நினைவில்லை என்று தங்கவேலு கூறியுள்ளார். தேடி கண்டுபிடித்ததில் இந்த காட்சி மாதர்குல மாணிக்கம் என்ற திரைப்படத்தில் இடம்பெற்றிருந்தது தெரிய வந்தது. படத்தில் 3 பகுதிகளாக இந்த நகைச்சுவை காட்சி வடிவமைக்கப்பட்டிருந்தது. காட்சியில் கே.ஏ. தங்கவேலு, சாரங்கபாணி மற்றும் எம்.என். ராஜம் பங்கேற்றிருக்கிறார்கள். இந்த நகைச்சுவை காட்சிகளை தங்கவேலுவுடன் சேர்ந்து நாமும் ரசிக்கலாம், சிரிக்கலாம். எனக்குன்னு வந்து வாச்சிருக்கான ஒரு மாப்பிள, அந்த பய வேளா வேலைக்கு திட்டுட்டு வீட்டை விட்டு அசையாம குத்துக்கெல்லாம் உட்கார்ந்துருக்கான். ஏதோ கொஞ்சம் படிச்சிருக்கான், அதை வச்சுக்கிட்டு ஒரு வேலை வெட்டி தரக்கூடாதா? உடம்பு வளையவனாங்க. நானும் நீங்க வாங்க 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 வாங்க. அப்பா இருக்காரா? இல்ல இல்ல இல்ல. ஆமா, இவ்வளவு சீக்கிரம் வந்துட்டீங்களே, வேலை கிடைச்சிக்கிட்டா? என்னங்க என்ன வேலை கிடைச்சிருந்தா கொல்ல பக்கமா வருவேன், திரு பக்கம்ல ராஜா மாதிரி வந்துருப்பேன். நீங்க இனிமே வேலைக்கே போக வேண்டாம், இங்கே இருங்க. உங்களுக்கு எந்த தொந்தரவும் வராம நான் பாத்துக்கிறேன். நீ சொல்ற, நான் வீட்டுல இருந்தா வீட்டு சோம்பேறியம்மா, தெரு வச்சுனா தெரு சோம்பேறியம்மா. ஆமா சரோஜா, காலையில இருந்து நான் ஒன்றும் சாப்பிடல, பயத்தை பசிக்குது. ஏதாவது இருந்தா கூட சாப்பிடல. நீ சுட்டியா? என்னங்க என்ன மிளகாயா? நம்ம தோட்டத்துக்கு என்ன அந்த மூட்டைகள் உள்ள கூட போற. என்னப்பா மிளகா? அம்மா நம்ம தோட்டத்துல வாஜுது, என்ன திறமை இருக்கு பத்தியா? ஏய், எல்லா பறவைகளை கொடி வைய. ஏமா அங்க வேண்டாப்பா? ஏமா? ஒண்ணு இல்லப்பா, அங்க ஆமா நிறைய எலிங்க இருக்குப்பா. எலிகளா? பரவாயில்லம்மா, மிளகாக்காரன் தாங்காம தும்மி தும்மி பிராணம் விட்டு. வேண்டாப்பா, புள்ள வைக்கலாம். பேச என்னப்பா கொடி வைடா. ஐயோ என்னப்பா இது? என்ன படி பேசாடி? ஏம்மா? ஒண்ணு இல்லப்பா. என்னம்மா? ஒண்ணு இல்லப்பா, இது வந்து அப்பா
இப்ப வாங்க சீக்கிரம் வாங்க போங்க அப்பா வந்தா பாருங்க சீக்கிரம் தண்ணி விடுமா சீக்கிரம் விடாமா என்னமா அது ஒண்ணு இல்லப்பா ஒண்ணு இல்ல பூனை ஐயா ஒரு வாட்டி சித்த கொடுத்தீங்களா கொஞ்சம் வா என்னங்க மாமா வாகன் பயந்துட்டு உடம்பெல்லாம் எரியுதா அதெல்லாம் ஒண்ணும் கட்டுப்படியாவது ஐயோ வேண்டாங்க அது என்ன நான் கலப்பையா குடிக்க போறேன் சும்மா வெளிய திரும்ப போயிட்டு வந்தாலே என்னப்பா உடம்புலாம் ஒரே எரிச்சலா இருக்குமா கொஞ்சம் வெந்நீர் போட்டு குடிக்கலாம்னு வெந்நீர் தானே நான் போட்டு வரேன் நீங்க உள்ள அம்மா போங்க உனக்கு சமம் வேண்டாமா நான் போட்டுக்கிறேன் விறகு இருக்கு எண்ணெய் இருக்கு பரவாயில்லப்பா நான் ஐயோ நீ போட்டு பேசாம இருக்குமா சொன்னா கேளுங்கப்பா பேசாம தண்ணி இருக்கு நெருப்பட்டி இருக்குமா எனக்கு தெரியாத இதுவும் இருக்குமா என்னம்மா இது நெருப்பு போச்சு காத்துப்பா அட என்ன பண்ணி கையை தட்டி வேற அழைச்சு பேச மாட்டேன் ஒண்ணு செய்யலப்பா அட என்னம்மா இங்க காஃபி தேங்க்ஸ் என்னங்க கேட்டீங்களா எவ்வளவு பெரிய பயங்கரம் நடந்துடுச்சு உங்க அப்பாவுக்கா ஏன் எங்க அப்பாவுக்கு ஏன் நடக்கணுமா நம்ம ரவியோட கல்யாணத்துக்கு அவங்க அப்பா அம்மா போனாங்கல்ல அந்த ரயில் கவிழ்ந்து எல்லாரும் செத்து போயிட்டாங்களாம் நல்ல காலம் கல்யாண மாப்பிள்ளையும் பொண்ணும் தப்பிச்சுட்டாங்களாம் எவ்வளவு அருமையான சான்ஸ் போச்சு இந்த கல்யாணத்துக்கு உங்க அப்பாவும் போய் அந்த ரயிலே வந்து ஏன் எங்க அப்பாவை சாகணும்னு சொல்றீங்களா ஐயோ நான் அப்படி சொல்றேனா உங்க அப்பா தானே அடிக்கடி சொல்லுவாரு 10 பேரோட செத்தா பரலோக பிராப்தி கிடைக்கும்னு அத மாதிரி இவருக்கு ஒரு பிராப்தி கிடைக்க வேணாமா அதுக்கு ஐயோ எங்க அப்பா வந்துட்டாரே எப்படி நீங்க எங்கேயாவது போய் ஒளிஞ்சுங்களே எங்க போய் ஒளிஞ்சுக்கிறது அந்த பழைய கடையில போய் ஒளிஞ்சீங்க மகாமுட்டை அப்போ வெந்நீர் ரெண்டாவுக்கு போங்க ஏன் மறுபடியும் நெருப்பு நெருப்பு வச்சு பொசுக்கி என்ன உரிச்சு ஏதாவது பராத்தம் செய்ய போறீங்களா சொன்னா கேளுங்களேன் வந்துட போறேன் ஒண்ணு வேணாம் நான் கொல்லக்காரத்துக்கு வந்துட்டு போயிடுறேன் என்ன இப்படி கொல்ல பக்கம் போயிடுறேன் நான் போன கரகு போய் கதவு தந்துடு சரியோ ராமு என்னடா அது மாமா எப்ப வந்த எப்ப வந்தேன் அப்ப வந்துட்டேன் அப்ப வந்தியா இல்ல இப்ப நான் வந்தேன் இப்ப வந்தியா எப்ப வந்தேன் அப்ப வந்துட்டேன் என்னடா இது அப்ப வந்த இப்ப வந்தேன் உன் உத்தியோகம் என்ன ஆச்சு என்ன ஆச்சு என்ன ஆச்சா என்ன கேள்வி கேட்கிறேன் அவருக்கு உத்தியோகம் கிடைச்சிருச்சுப்பா ஏன் மாப்பிள ஆமா பலே மாப்பிள உத்தியோகம் வா உள்ள அம்மா உத்தியோகம் எங்க கிடைச்சது பேசாம வாங்க அழைச்சிட்டு வாமா மாப்பிளைய வாங்க அப்பா அவருக்கு உத்தியோகம் கிடைச்சிடுச்சு என்னையும் கூட கூட்டிட்டு போகணும்னு வந்திருக்காரு நான் போயிட்டா உங்களுக்கு யாருப்பா சமையல் பண்ணி போடுவா என்ன உத்தியோகம் மாப்பிள ஏன் கூச்சப்படுற சத்தம் போட சொல்ல தாசில்தாருப்பா தாசில்தார் ஆமா மிளகா தாசில்தார் இல்ல மிளகா தாசில்தார் முழக்கா தாசில்தாரா ஆமா அது என்னது அது என்னன்னா தேவைக்கு அதிகமா யார் இடத்துல மிளகாய் இருக்குதோ அவங்கள உடனடியா போலீஸ்ல புடிச்சு கொடுத்து ஜெயில தள்ள வேண்டியதுதான் என்னுடைய டியூட்டி இப்போ உதாரணமா நம்ம வீட்டுல ஒரு கூட மிளகாய் இருந்தா போதும் உங்களை உடனே ஜெயில தள்ளிடுவேன் அப்பதான் எனக்கு ப்ரமோஷன் நம்ம வீட்டுல ரசத்துல கூட மிளகா போடுறது இல்லையே சொல்லுங்க ஆமாப்பா மாமா உத்தியோகத்துக்கு இப்பதான் சேர்ந்திருக்கிறேன் ஆரம்பத்திலே ஒரு கேஸ் பிடிக்கலன்னா திருத்த அவமானம் இருங்க 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 இருங்க
இந்த மூட்டையில எல்லாம் என்ன இருக்குது? அதெல்லாம் ஒண்ணு இல்ல மாப்பிள்ள. இருங்க, மிளகா தலையை நட்டுவேன். இல்ல மாப்பிள்ள, என்ன? நீங்க பேசா இருக்க மாப்பிள்ள. மாப்பிள்ள மாப்பிள்ள, நான் ரொம்ப கேட்டுக்கொள்றேன் மாப்பிள்ள. தயவு செய்து இந்த உத்தியோகத்தை ராஜினாமா பண்ணி விடுங்க. ஒரு வேலையும் செய்ய வேண்டாம், நீங்க வீட்டோட இருங்க. அப்படியா? உங்களுக்கு வீடு இருக்கு, வாசல் இருக்கு, பணம் இருக்கு, எல்லாம் இருக்கு மாப்பிள்ள. சொல்லப்பா சொல்லு. ஆமாங்க, அப்பா இவ்வளவு தூரம் கெஞ்சுறாரு இல்ல, வேலையை விட்டுருங்க. வேலையவா? ஆமாங்க. அது எப்படி முடியும்? நினைச்சா முடியும் மாப்பிள்ள. மாமா, மாப்பிள்ள காலையில போய் வேலை வாங்கிட்டு வந்திருக்கேன். மாலையில கான்சல் பண்ணணும், அது நல்லா இல்ல. பரவாயில்ல மாப்பிள்ள, சொல்லு சொன்னா மாப்பிள்ள. கேளுங்க. தயவு செய்து செய்யும். அப்படியா? சரி, அப்போ மாமாவுக்காக நான் உடனடியா அந்த வேலையை கான்சல் பண்றதா இருந்தா அவனுக்கு அட்வான்ஸ் 500 ரூபாய் கொடுக்கணும். 500 ரூபாய்? ஓஹோ, ஆமாப்பா, அட்வான்ஸ் கொடுத்து 500 ரூபாய் தாண்டறேன் மாப்பிள்ள. அந்த வேலையை நீங்க விட்டா போதும். தேங்க்ஸ். முத்தனாமா, ரவி கொண்டாட்டி வந்திருக்காங்க, உங்களை வர சொன்னாங்க. வந்துட்டாங்களா? இதோ வர்றேன் மாப்பிள்ள, நீங்க இருங்க, நான் போயிட்டு வந்துடுவேன். வந்து தர்றேன். உனக்கு கொஞ்சம் மூளை இருக்கு. வாங்க மாப்பிள்ள, வாங்க வாங்க வாங்க. ஆபீஸ் எல்லாம் எப்படி இருக்கு? ஆபீஸ் ஆபீஸ் பெரிய கட்டடம் மாமா. அத சுத்தி 4 பக்கத்துலயும் ஜன்னல், எங்க பார்த்தாலும் ஃபேன், சிலு 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 சிலுன்னு காத்து, பர்னிச்சர்ஸ் என்ன, டேபிள்ஸ் என்ன. ஆனா ஒரே ஒரு குறை, அங்க மட்டும் ஒரு கட்டில் இருந்தது. அழகா ஒரு வாரத்துக்கு நிம்மதியா தூங்குவேன். மாப்பிள்ள, நீங்க நாளைக்கு நீங்க போகும்போது என்னையும் கூப்பிடுங்க, நான் வரேன். ஏன் மாமா? நான் வந்து தாளாட்டுறேன், நீங்க நிம்மதியா தூங்கலாம். வேலையை பத்தி காட்டா வர்ணிக்கிறாரு. ஓஹோ, வேலைய பத்தி கேட்டீங்களா? ஆமா. அதை ஏன் கேக்குறீங்க? மூச்சோட நேரம் இல்ல. உட்காந்து மூச்சை விட்டுக்கிட்டு சொல்லுங்க. ஆஹா. மாமா, ஆபீஸ்ல என்னுடைய உத்தரவு இல்லாதபடி ஒரு பொருளை கூட ஒருத்தர் வெளியே எடுத்துட்டு போக முடியாது, உள்ளேயும் கொண்டாந்து வைக்க முடியாது. ஆமா, கூர்க்கா உத்தியோகம் போல இருக்கு. இல்ல இல்ல, அதை விட கொஞ்சம் மேலான உத்தியோகம் தான். என்னது? என்னன்னு கேக்குறீங்க? அதாவது அசிஸ்டன்ட் ஹெட் கிளார்க். அசிஸ்டன்ட் ஹெட் கிளார்க் பேரே இவ்வளவு நீளமா இருக்கும் போது உத்தியோகம் தெரிஞ்சாதான் இருக்கும். நீங்க என்ன நினைக்கிறீங்க? நீங்க என்ன நினைக்கிறீங்க? நான் என்ன நினைக்கிறேன்? ஏப்பா தொணதொணன்னு பேசிக்கிட்டு இருக்கீங்க? அவர் வேலையில இருந்து அலுத்து போய் வந்திருக்காரு. நீங்க எந்திரிங்க, நான் காபி போட்டு வர்றேன். சரி. ஆமா, குளிக்க வெந்நீர் போட்டு இருக்கிறியா? வெட்டிப்ப கிராமத்துக்கு போயிட்டு வரலாம்னு நினைக்கிறேன். ரவி வந்துட்டா சௌரியமா இருக்கும். ரவி எதுக்கு மாமா? இந்த சின்ன பொண்களை ஆம்பளை துணை இல்லாம தனியா எப்படி வீட்டுல விட்டுட்டு போறது? வாஸ்தவம் தான், ஆம்பளை தோண அவசியம் தேவைதான். ஏமாமா, நீங்க யாருகிட்ட பேசுறீங்க? அப்ப நான் ஆம்பளை இல்லையா? உனக்கு ஏன்டா இந்த சந்தேகம்? அப்ப நான் என்ன பொம்பளையாங்கிறேன்? ஒரு தினம் வந்தா தெரியும். சரி, என்ன சொன்னீங்க? திருடானா? வர சொல்லுங்க, ஒண்டிக்கு ஒண்டி நிக்க சொல்லுங்க. கைய பாத்தீங்களா? கைய பழகடா, பெரிய பயில் வாங்க. ஓஹோ, திருட்டு மாமா இல்ல, அதனால நான் சும்மா விட்டேன். அப்ப நமக்கு கவலை இல்ல. ஏமாப்பட, அப்ப நான் வரட்டுமா? புறப்பட போறீங்களா? உடனடியா புறப்படுங்க, போங்க. போங்க. என்னங்க, ஏன் இப்படி கையெல்லாம் உதறது? என்னங்க இது? தீயா? எங்க? உன்னையும் காணுமே, ஏன் இப்படி பயப்படுறீங்க? என்னங்க? ஒண்ணு இல்லைங்க, ஒண்ணு இல்லைங்க, ஒண்ணு இல்லைங்க. திருட இல்லைங்க. பெரிய சங்கடமா போச்சு. இருங்க, நான் போய் பார்த்துட்டு வரேன். இங்க ஒருத்தர் இல்லைங்க. ஒருத்தன் இல்லையா? ஒருத்தன் இல்லையா? அம்மா, ஆவா.
நானா பார்த்தேன். திருடனாவது இங்க வர்றதா இடங்களை பார்த்துதான் பயந்துருக்கணும். வேற ஒண்ணும் இல்லை. இனிமே இந்த கட்டுல உட்காரவே படாது. ஐயோ, உட்காரப்படாது. சரோஜா, சீக்கிரம் ஓடியாந்து. அதெல்லாம் ஒண்ணு இல்ல, வா சும்மா வா. இவ்வளவு பெரிய வீட்டுல திருடனாவது அங்க யாரும் இல்லைங்க. நீ யாரு? எங்க வந்த? மரியாதை படையில போலீஸுக்கு போன் பண்ணுவேன். நீங்க யாரு இல்லையா? அந்த கத்தி எடுக்க சொல்லு, அவருக்கு வாழ்கிறத கொடுத்து விடுவோம். அப்படி வா வழிக்கு நகையெல்லாம் காட்டி கொடுக்க சொல்லு. புதுல குத்தியாச்சு. அந்த நகையெல்லாம் எடுத்து கொடுத்துறேன். சும்மா கொடுத்துருமா? பரவாயில்ல, கொடுத்துரு. கொடுக்க மாட்டியா? கொஞ்சம் இருப்பா. கேபிர போட்டு தெரியுது. இது வாங்களா? நானும் வரேன் சரோஜா. இரும்பு பொட்டி சாவியை எடு. இரும்பு பொட்டிக்கு இங்க எல்லாம் மர பொட்டி தானே இருக்குது. அந்த சாவியையாவது கொடு. வாங்கி மாவட்டம் கொடுத்தா அப்படி சாவி கேட்குறீங்க. நான் தான்பா. அப்பா, நீங்களா? அப்பாவா? ஆமாவா? ஆமா, மாமாவே தான். மாமாவே. ஊருக்கு போறேன்னு சொல்லி இவ்வளவு பெரிய கலாட்டா பண்ணிட்டீங்க. மாப்பிள்ளையோட தைரியத்தை சோதிச்சு பார்த்தம்மா. அப்படியா மாமா? நான் கூட மாமான்னு தெரிஞ்சுதான் நகையெல்லாம் அவ்வளவு சீக்கிரம் காட்டி கொடுத்துட்டோம். இல்ல ஜர்ஜா? ஆமா ஆமா மாமா, ரொம்ப பயந்துட்டீங்கல்ல நீங்க. சரி விடுங்க. இந்த கட்ட பக்கத்துல 2 நாளைக்கு யாரும் வராதீங்க.